ஒன்றிய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அடுத்த வாரம் தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க பியூஷ் கோயல் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஒரு வாரத்தில் பியூஷ் கோயல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாக பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து பாஜக 80 தொகுதிகளுக்கும் மேல் கேட்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார் தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன். அடுத்த வாரம் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வந்து பழனிசாமியோட பேசுறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள். வரும் 23ஆம் தேதி தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக பாஜகவிற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வர இருப்பதாக தகவல் வந்திருக்கு. நேற்றுக்கு இந்த தகவலை மையக்குழு கூட்டத்தை முடிந்த பின்பு வருவார் என்றும் மட்டும் அறிவித்திருந்தார் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். இதற்கிடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அவர் தமிழ்நாடு வருகையின் போது அதிமுக பொதுச் செயலரான திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி குறித்து விவாதிக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பாக தொகுதி எண்ணிக்கையில் பற்றிய முதல் கட்ட பேச்சுவார்த்தை கூட தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதிமுக இன்றைய நிலையில் எண்ணிக்கைகளை உறுதி செய்வதில் பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டாவிட்டாலும் விரைவில் தொகுதி எண்ணிக்கைகளை நிறைவு செய்து தொகுதிகளையும் அடையாளம் காண வேண்டும் என்று பாஜக தேசிய தலைமை முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு அனைவருக்கும் 54 வெற்றிக்கு வாய்ப்புள்ள இருக்கக்கூடிய 54 தொகுதிகளை பாஜக அடையாளம் கண்டுள்ளது என்ற செய்திகள் வந்தது. அதிலும் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 8 தொகுதிகள், அதே போல முக்கியமான தொகுதிகள் தற்போது அதிமுக வசம் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகள், உதாரணத்திற்கு பாலக்கோடு முன்னாள் அமைச்சரான இருந்த KP அன்பழகன் அவருடைய தொகுதி, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம், அதே போல பல்லடம், கிணத்துக்கடவு போன்ற தொகுதிகள் எல்லாமே அவர் பாஜக குறிவைத்திருப்பதாக செய்திகள் வந்தது. இந்த செய்திகளை அவர்கள் மறுத்தாலும் கூட ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட், அதாவது 20-30% மேலே எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குது என்று அடையாளம் கண்டு சென்றாண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு, அந்த கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் பாஜக இந்த தொகுதிகளை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறது. அதை தவிர்த்து இன்னும் ஒரு 16 தொகுதிகளையும் அவர்கள் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படியா இருந்தாலும் வரக்கூடிய அந்த 23ஆம் தேதி தமிழ்நாடு வருகையின் போது பியூஷ் கோயல், அது 2021க்கும் இவர்தான் சட்டமன்ற தேர்தலின் பொழுது பாஜக மேலுடைய பொறுப்பாளராக இருந்தார். அவர் அந்த வருகையின் போது இந்த அடுத்த வாரம் 23 வருகையின் போது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பாஜக தேசிய தலைமையின் எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது என்று நேரடியாக உரையாடப் போகிறார். 2 பேரும் வந்து அது சம்பந்தமாக விவாதிக்கப் போகிறார்கள் என்று தகவல் வருகிறது. இந்த மாத இறுதிக்குள் அமித்ஷா கூட தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் சொல்கிறார்கள். அதற்கு முன்பு எப்படியாவது வந்து கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ளக்கூடிய கூட்டணி கட்சிகளை இருப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டிருக்கிறார்கள். காரணம், ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தருவதற்கான திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அவர் காசி சங்கமத்தினுடைய நிறைவு விழா, அதே போல திரு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயணம் நிறைவு விழா மற்றும் பொங்கல் கொண்டாட்டம் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டிருப்பதாகவும், அந்த நிகழ்வில் வந்து என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களை இந்த கூட்டணிகளை இணைத்து அந்த கூட்டத்தில் அவர்களையும் வைத்து ஒரு பரேட் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதற்கான ஒரு அச்சாரமாகத்தான் முதல் கட்டமாக பியூஷ் கோயல் வருகிறார். அதைத் தொடர்ந்து அமித்ஷாவும் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது பாஜக தங்களுடைய விருப்பமான 70-80 தொகுதிகளை கேட்பார்கள். அதாவது திமுக அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் சேர்த்து கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பாஜக சொல்லக்கூடிய எண்ணிக்கை, அதே போல அவர்கள் குறிவைக்கக்கூடிய தொகுதிகள் அதிமுக வட்டாரத்தில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரிய அளவுக்கு கூட்டணி உருவாகாத சூழ்நிலையில் அதிமுகவில் கூட பெரிய அளவுக்கு விருப்ப மனு தாக்கல் செய்வதற்கு கூட யாரும் முன் வரவில்லை. இன்று கூட நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். 300க்கும் குறைவான எண்ணிக்கையில் தான் விருப்ப மனுக்கள் இன்று கூட பெறப்பட்டிருக்கிறது. சில முன்னணி தலைவர்கள் SP வேலுமணி போன்றவர்கள், CV சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு விருப்ப மனுக்கள் இந்த முறை வராததற்கு காரணம் கூட்டணி உறுதி செய்யப்படாது, கூட்டணி பெரிய அளவிற்கு வந்து விஸ்தரிக்கப்படாததான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தான் அடுத்த வரக்கூடிய திங்கள் என்று இந்த சந்திப்பு நிகழவிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.